வணக்கம். இன்னைக்கு நாம குரு சிவயோகியோட ஒரு குறிப்பிட்ட உரையிலிருந்து சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. இது யூடியூப்ல சிவயோகி சேனல்ல வெளியான மதம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்புல வந்த உரை. இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இது ஒரு நேரடியான, சில சமயம் கொஞ்சம் காட்டமான உரை. எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. ஆமா, கண்டிப்பா. சிவயோகி முன்வைக்கிற கருத்துக்கள் அவரோட தனிப்பட்ட பார்வை. அது அப்படியே எடுத்துக்கணும்னு இல்ல. நாம இங்க அதை அலசுறோம், அவ்வளோதான். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த உரையில மதம், மனிதம், அப்புறம் சுயமா சிந்திக்க வேண்டிய அவசியம் பத்தி சிவயோகி என்ன சொல்றாருன்னு பாக்குறது தான். அவர் ஆரம்பத்திலே சொல்றார் பாருங்க, ஒன்றுக்கும் உதவாத மதமும் உயர்வாக வாழ வேண்டிய மனிதனும் சிறப்பாக இருக்கவே நான் பேசுகிறேன்னு. அதுவே அவரோட நோக்கத்தை சொல்லிடுது. சரி, அப்போ முதல் விஷயத்துக்கு வருவோம். அவரோட மையமான கருத்து மதம் மனித நேயத்துக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. மதம் மனிதத்தை அழிக்கிறதுன்னு. தலைப்பே அதுதானே, மதம் மறப்போம் மனிதம் வளர்ப்போம்னு. ஏன் அப்படி சொல்றாரு? எதை மதத்துல பிரச்சனையா பாக்குறாரு? அவர் சொல்றது மதங்களோட கருத்து கோட்பாடுகள், அதாவது அந்த சித்தாந்தங்கள், விதிகள், இதெல்லாம் தான் மனுஷங்களுக்குள்ள பிரிவினையையும் சண்டையும் உருவாக்குதுன்னு சொல்றாரு. சுவர்கள் மாதிரி. அதேதான், ஒருத்தர் பிரிக்கிற சுவர்கள். அதுக்கு பதிலா மனிதத்துக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப எளிமையா இருக்கு. என்னது அது? நான் வாழணும், நீயும் வாழணும், அவ்வளவுதான். ஒருத்தர் வாழ விடணும். அதுக்கு மேல இந்த மத சடங்குகள், கோட்பாடுகள்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. சில இடங்கள்ல ரொம்ப கடுமையா கூட விமர்சிக்கிறாரு. அசிங்கம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. ஆமா, அது அவர் மனசுல எவ்வளவோ கோவம் இல்லனா ஒரு விரக்தி இருக்குன்னு காட்டுது இந்த மத அமைப்புகள் மேல பத்தி. ஆனா எந்த மதத்தோட பேரையும் நேரடியா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, அதுக்கு பதிலா கிச்சா மதம், கம் மதம், இந்த மதம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மொட்டை அடிச்ச மதம், முக்காடு போட்ட மதம், இப்படிலாம். அது ஏன் அப்படி? ஒரு உத்தியா இருக்கலாம். நேரடியா சொன்னா பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா கேட்பவங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம். எந்த மதமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பிரிவினைவாதத்தை பொதுவா சுட்டிக்காட்ட நினைக்கிறாரு. அதுக்கு ஏதாவது உதாரணம் தராரா? ஓ, தராரே. ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம். அந்த சுடுகாடு விஷயம். ஆமா ஆமா. ஒவ்வொரு சாதிக்கும் மதத்துக்கும் தனித்தனி சுடுகாடு. அவர் கேக்குறாரு, செத்தா ஒரு இடத்துல தானே புதிக்கணும். ஏன் பிரைவேட்டா இடத்த வாங்கி வச்சுன்னு உங்க கூட்டத்தை நீங்க புதைக்கலான்னு சட்டம் குத்து வச்சுக்குது? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உண்மைதான். செத்ததுக்கு அப்புறம் கூட மனுஷனை பிரிக்கிறோம். அதான் அவர் கேள்வி கேக்குறாரு. இந்த மாதிரி நடைமுறைகளால மதம் எப்படி மனிதத்தை பிளக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த மறைமுகமான பேர்கள்மா பொதுவான விமர்சனத்துக்கு தானா? ஆமா, இன்னொரு உதாரணம் கூட சொல்றாரு பாருங்க. ஐயர், ஐயங்கார், நெற்றிக்குறி, நாமம், பட்ட. சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அது எவ்வளவு பெரிய பிரிவினையை உண்டாக்குதுன்னு அவர் சொல்றாரு. நாமத்தை போடுறவன்லாம் ஐயங்கார், பட்டையை அடிக்கிறவன்லாம் ஐயர். முதல்ல நீ அடிச்சுக்கிறியே, அதுக்கே ஆதாரம் என்னன்னு கேக்குறாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி மனுஷங்களை பிரிக்குதுன்னு சொல்றாரு. இதோட அந்த புத்தகங்கள், தலைவர்கள் மேல இருக்கிற கண்மூடித்தனமான பக்தியும் கேள்வி கேட்கிறாருல்ல. புக்கு தான் கடவுள்னு சொல்றத. ஆமா ஆமா, புக்கு தான் கடவுள்னு சொல்றான். அந்த புக்கை எழுதுறவன் யாரு? அவனுக்கு அந்த புக்கை எழுதுற தகுதி என்னன்னு கேக்குறாரு. அவர் சொல்ல வர்றது, எதையும் அப்படியே ஏத்துக்காதீங்க, கேள்வி கேளுங்க, யோசிங்க, உங்க சொந்த அறிவு பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதேதான், கண்மூடித்தனமா நம்பாதீங்கங்கறாரு. சரி, இது நம்மள அடுத்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது. கடவுள் தெய்வம் வேறுபாடு. கடவுள் ஒன்றுதான், தெய்வம் நிறையான்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இது சிவயோகியோட பார்வையில ஒரு முக்கியமான விஷயம். கடவுள்னா ஒரு பரம்பொருள், ஒன்னே ஒன்னு, உருவம் இல்லாதது, அப்படி. சரி. ஆனா தெய்வங்கள் அப்படி இல்ல, மனுஷங்க உருவாக்குனது. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏத்த மாதிரி பல தெய்வங்கள். இத வச்சுக்கிட்டு அந்தந்த தெய்வத்தை கும்பிடுறவங்க சண்டை போட்டுக்கிறத அவர் விமர்சிக்கிறாரு. அதுக்கு அந்த நதி உதாரணம் சொல்றாரு இல்லையா? ஆமா, நதிக்கு அண்ணாண்ட பக்கம் ஒரு கடவுள், நதிக்கு இன்னாண்ட பக்கம் ஒரு கடவுள். அந்த கடவுள் தான் பெருசு, இந்த கடவுள் தான் பெருசுன்னு சண்டை. ரொம்ப எளிமையா சொல்றாரு பாருங்க. அந்த எங்க சாமி தான் பெருசு மனப்பான்மை. அது எப்படி உருவாகுதுன்னு காட்டுறாரு. உண்மையா தேடுறத விட்டுட்டு சின்ன அடையாளத்துக்காக சண்டை போடுறோம்னு சொல்றாரு. இதோட சேர்ந்து சில புராண கதைகளையும் கேள்வி கேட்கிறாரு. கர்ணன் பிறப்பு, வியாசர் கதை, இதெல்லாம் எதுக்கு? இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இந்த கதைகளை அவர் எதுக்கு யூஸ் பண்றாருன்னா, நாம காலம் காலமா நம்புற விஷயங்களோட அடிப்படை என்னன்னு யோசிக்க வைக்கிறதுக்கு தான். உதாரணமா கர்ணன் கதை. கர்ணனோட பிறப்பு ஒரு ரகசியம்.
அதனால அவன் எவ்ளோ கஷ்டப்பட்டான். இங்க அவர் கேக்குற கேள்வி என்னன்னா, பிரச்சனை அந்த உண்மை தெரிஞ்சதாலா இல்ல அந்த நிகழ்வு நடந்ததே பிரச்சனையா? பிரச்சனை போனதுனாலயா தெரிஞ்சதில்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது உண்மையா மறைக்கிறதுனால பிரச்சனை தீருமா இல்ல கூடுமா? ஆழமான கேள்வி. வியாசர் கதையும் அப்படிதானே? ஆமா, வியாசர்க்கே தன் தந்தையாருங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அப்படிப்பட்டவர் எழுதின மகாபாரதத்தை நாம எப்படி கேள்விக்கே இடமில்லாத புனித நூலா ஏத்துக்க முடியும்னு கேக்குறாரு. ஓ, அதோட மகாபாரதம் ஜாதிய ஒழிக்கிறதுக்கு மதம் ஒழிக்கிறதுக்கு எழுதப்பட்ட புக்கா, ஜாதிய மதத்தை வளர்க்கறதுக்கான புக்கா அப்படின்னு ஒரு நேரடி சவால் விடுற கேள்வியும் கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றது எல்லாத்தையும் விமர்சன பார்வையோட பாருங்க, அப்படியே ஏத்துக்காதீங்கன்னு தானே? நிச்சயமா. அதோட நோக்கம் என்ன, அது யாருக்கு உதவுதுன்னு யோசிங்கன்னு சொல்றாரு. சரி, இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றாரு மதம் சித்தாந்தம்னு, அப்போ தீர்வு என்ன, எப்படி வாழதுன்னு சொல்றாரு? இங்கதான் அவர் தனிமனித விழிப்புணர்வுக்கு வராரு. சுய சிந்தனை, நாம சிந்திக்கலாம்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்களே யோசிங்க, அடுத்தவங்க சொல்றத அப்படியே நம்பாதீங்க. ஆமா, அதுதான் முக்கியம். அப்புறம் தனிப்பட்ட மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கிறத பத்தி என்ன சொல்றாரு? சந்தோஷமா, மகிழ்ச்சியா, கொண்டாட்டமா, பழிவாங்கிற உணர்வு இல்லாம ஆனந்தமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். எந்த மதமும் சித்தாந்தமும் சொல்ற கடமை கட்டுப்பாடை விட மனுஷனோட இயல்பான சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்றாரு. தனி மனிதனுக்காகவே ஆன்மீகம்னு கூட சொல்றாரு இல்லையா? ஆமா, ஆன்மீகம்னா அது ஒரு கூட்டத்தோட சடங்கு இல்ல, அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உள்முக பயணம். உங்க சந்தோஷத்தை நீங்க தான் தேடணும்னு சொல்றாரு. இதையே அவர் கம்யூனிசம் மாதிரி சித்தாந்தங்களை விமர்சிக்கவும் பயன்படுத்துறாரு. அது எப்படி? ஆமா, பொது உடைமை பத்தி பேசும்போது ஒரு விவசாயி உதாரணம் சொல்றாரு. கஷ்டப்பட்டு ஒருத்தன் விளைவிக்கிறான், ஆனா விளைவிக்கிற உரிமை அவனுக்கு இல்ல. எல்லாம் பொதுன்னு சொல்லும்போது தனி உழைப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுது. உழைக்கிற ஆர்வம் போயிடும்னு சொல்றாரு. ஆமா, பொது உடைமைன்றது ஒரு பெரிய அம்பா. இருக்கிறதெல்லாம் பொதுவா போனா எடுற நோக்கம் வளராது அப்படின்னு சொல்றாரு. உழைக்கிறவனுக்கும் உழைக்காதவனுக்கும் ஒரே பலன்னா யார் உழைப்பா? தனிமனித ஊக்கம் போயிடுங்கிறது அவர் கருத்து. அப்போ தனிமனித உழைப்பு, அவனோட உரிமை மதிக்கப்படணும்னு சொல்றாரு. நிச்சயமா. இது மதத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா சித்தாந்தத்துக்கும் பொருந்தும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த சவாலான கேள்வியை கேட்கிறாரு. எது 100% சரியான மதம் என்று ஒன்றை காட்ட முடியுமான்னு? காட்ட முடியாது. ஏன்னா எல்லாத்துலயும் குறை இருக்கும். அதனால எதையும் கண்மூடித்தனமா ஏத்துக்காதீங்கன்னு வார்ன் பண்றாரு. சரி, அப்ப சிவயோகி தன்னை எப்படி பார்க்கறாரு? அவர் ஒரு மதக்குருவா இல்ல வேற ஏதாவது அமைப்பா? இல்லவே இல்ல. அவர் எந்த அமைப்புக்குள்ளேயும் தன்னை வச்சுக்கல. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் சொல்றத கேட்டுட்டு போறதை விட நேரடியா வந்து சந்திக்க சொல்றாரு. கமன் மீட் மீன்னு சொல்றாரு இல்லையா? அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தராரு. ஆமா, நேரடி உரையாடல், அனுபவம், அதுதான் முக்கியம்னு நினைக்கிறாரு. தன்னை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் பின்னணி என்ன? ரொம்ப சாதாரண மனுஷன் சொல்றாரு. 25 வருஷம் அரசு பஸ் டிரைவரா இருந்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்குறேன்னு சொல்றாரு. ஓ, அப்படியா? ஆமா, இது எதுக்கு சொல்றாருன்னா, அவர் ஏதோ மேல இருந்து குதிச்சவர் இல்ல, நம்மள மாதிரி வாழ்க்கையோட யதார்த்தங்களை பார்த்தவர்னு காட்டிக்க நினைக்கலாம். கொஞ்சம் கோபமா சவாலா இருக்கே, தன்னை பைத்தியம்னு கூட சொல்லிக்கிறாரே. ஆமா, அது அவரோட ஸ்டைல். நீங்க என்ன கூட ஒரு பைத்தியம் கூட நம்பி விட்டுறலாம், தப்பு கிடையாது. ஆனா என்ன எதிர்த்துக்க மட்டும் இருக்க முடியாது. ஏன், நான் அப்படியேதான் காரி காரி துப்பினுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. இது என்ன காட்டுதுன்னா, அவர் தன் கருத்துக்கள்ல எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு தெரியுது. நீங்க என்னை ஏத்துக்காலைனாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்ற உண்மையை நீங்க புறக்கணிக்க முடியாதுன்னு சவால் விடுற மாதிரி இருக்கு. அவர் ஆனந்த வாழ்வுன்னு வகுப்பெடுக்கிறதாவும் சொல்றாரு. ஆமா, தனி மனுஷங்க அவங்களோட உண்மையான இயல்பை உணர்ந்து சந்தோஷமா வாழ சில வகுப்புகள் நடத்துறதாவும், அதோட வீடியோக்களை யூடியூப்ல கட்டணம் செலுத்தி பார்க்கலான்னு சொல்றாரு. ஒருவேளை அவர் சொல்றத நடைமுறைப்படுத்த விரும்புறவங்களுக்கு இது உதவியா இருக்கலாம். சரி, அப்ப மொத்தத்துல இந்த உரையில சிவயோகி எதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறாரு? அந்த மையமான விஷயம் என்ன? ஒரு பக்கம் மனிதனை கட்டுப்படுத்துற பிரிக்கிற மதங்கள், சித்தாந்தங்கள், அவர் பார்வையில அது இறுகிப்போன அமைப்புகள். சரி. மறுபக்கம் தனிமனித சுதந்திரம், சுயமா சிந்திக்கிற உரிமை, உண்மையான சந்தோஷம், எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் மனுஷங்களா பழகுற மனிதம். இது ரெண்டுக்கும் நடுவுல நாம எதை தேர்ந்தெடுக்க போறோங்கிற கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அவர் வெறும் மதங்களை மட்டும் இல்லல்லோ, ஆர்எஸ்எஸ், சோஷியலிசம், கம்யூனிசம்னு எல்லாத்தையும் இதே கண்ணோட்டத்துல பாக்குறாரு. ஆமா, நாம் மனிதர்களா, இந்துக்களா, திராவிடர்களா, ஆரியர்களா? நம்மெல்லாம் யாரு? மனிதர்கள். ஏன் நம்ம மதவாதியா பிரிஞ்சிருக்கிறோம்
அப்படின்னு கேக்குறாரு. எல்லா அடையாளத்தையும் தாண்டி மனுஷனா ஒன்றுபடணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல அவர் சொல்ற சில விஷயங்கள், உதாரணத்துக்கு கம்யூனிசம் பத்தின விமர்சனம் இல்ல மகாபாரதம் பத்தின கேள்விகள், இதெல்லாம் எல்லாருக்கும் உடன்பாடா இருக்குமான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா அது விவாதத்துக்குரியதுதான். ஆனா அவரோட நோக்கம் ரொம்ப தெளிவு. யோசிக்க வைக்கணும், கேள்வி கேட்க வைக்கணும், உங்க உண்மையை நீங்களே தேடுங்கன்னு சொல்றதுதான். சரி, அப்போ இந்த உரையாடலோட இறுதியா கேட்போர்களுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கலாம். ம், நாம தலைமுறையா பல விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு வரோம் இல்லையா? ம். குடும்பத்துல, சமூகத்துல, மதத்துல. சிவயோகி மாதிரி நாமளும் அந்த நம்பிக்கைகளை கொஞ்சம் ஆழமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அது நம்ம வாழ்க்கைய, நம்ம புரிதலை எப்படி மாத்தும்? சிவயோகி சொல்றாரே, மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம்னு. அது நடைமுறையில உங்களுக்கு என்னவா தோணுது? மதங்கள், கொள்கைகள் எல்லாம் தாண்டி சக மனுஷனை நேசிக்க முடியுமா? இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.